अच्छा उसके उसमें पेप्सी थी उसके बम में ஏன்னா விருந்தா வச்சுக்கிறான் சோத்துக்கிற போறதுக்கு வாடா சாப்பிடுறேன் சூப்பர் லோட் வண்டியா இவ்வளவு லோட் ஏத்தி வச்சிருக்கா ओह माय गॉड ये कहां से भरी है उन्होंने इतनी चीजें। हेलो गाइस सबका स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में और आज हम लेके आए वड़ा चेन्नई मूवी के इंट्रो सीन का रिएक्शन। सो सबसे ज्यादा कमेंट्स हमें यही थे कि वड़ा चेन्नई पे रिएक्शन चाहिए एंड द थिंग इज वो एक ऐसी मूवी है जिसका अगेन मैंने उसका एक ही सीन देखा हुआ है। एक कैरम सीन था वो उसका मैंने देखा हुआ था और मुझे याद है कि मतलब पूरा धनुष का था कमाल की उसमें फाइट वाइट हुई थी बट उसके अलावा उस मूवी का कुछ नहीं देखा है। सो यहाँ पे हमारा ये फर्स्ट टाइम होगा ये पूरी मूवी को एक्सप्लोर करने का सच में। एंड वड़ा का मतलब क्या होता है वैसे? वड़ा मेरे को लग रहा है शायद हेलो होगा, हेलो चेन्नई ऐसा कुछ है। हाँ क्योंकि वड़ा चेन्नई के वड़क्कम ऐसा कुछ बोलते हैं ना कि भाई नमस्कार। वड़क्कम तो नमस्ते हो गया, नमस्ते हो गया पर मेरे को लग रहा है कि इसका मतलब यही होगा कि हेलो चेन्नई। हो सकता है पॉसिबली, शायद गलत देखते भी हो सकती हूँ हैं मैं। अंदर वो क्या बताते हैं तो देखते हैं। आप भी देखो हम देखते हैं। लेट्स स्टार्ट। மனசில் பாரு நேரம் நம்ம இது இனிமே நமக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும் செந்தில் 1987 நடந்துட்டா சோக்கு தான் वो எனக்கு நம்ம தம்பி விட்டு தப்பாடி முடித்தோணுது இல்லை எப்படி இதா காட்டு அவனை வச்சு விட்டுருந்தா ஊரில் மொத்தம் நம்மளுக்கு எதாவது அர்த்தம் பண்ணியிருக்கோம் அது நம்ம கட்டுறேன் अरे क्या चल रहा है? ये कोई मर्डर के बकरा बाद वकरा आए काट के आए हैं हैं। नहीं किसी को मार मुर के आए हैं मर्डर और कह रहे हैं उसको भी मारना चाहिए था थम्बी को भी। அடுத்தது அந்த அம்மா தான் இருப்பாங்க जयललिता ओ ये तब की रंग நீ நிம்மதியாக தூங்கிப்பாளமா ஆ ஏய் பெரிய மட்டை வச்சுக்கிறோம் பேருக்கு அளவு ரிஸ்க்குங்குது 4 பேர் ஒன்றா ஜெயலலிதான்னு வச்சுக்க உள்ளே வச்சு சாப்பிட்றானோ ஆனால் 2 பேர் வெளியே இருப்போம் 2 பேர் ஜெயிலில் இருப்போம். அந்த கொலையோட அவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் மாற்ற போகிற ஒரு தொடக்கம் அதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. நானும் பயணி வெளியே இருந்து முடிஞ்சு போச்சு. जेल जाना कोई चॉइस थोड़ी ना होती है, दो जाएंगे दो नहीं அந்த जाएंगे। சாவு அவங்கள விரட்டிக்கிட்டே இருக்க போகுது. அடையாளம் என்ன? இடது கையில் மச்சம் வலது கையில் பச்சை குத்திருங்கய்யா. गुना அப்பா பேரு காத்தவராய் அடையாளம் சொல்லு. செந்தில் 1 மாசத்துல பெயில் எடுக்கிறேன்னு சொன்னதை நம்பி ஜெயிலுக்கு போன குணாவும் வேலுவும் 1 வருஷமா உள்ள இருந்தாங்க. ओ அவங்களுக்குள்ள விரோதம் வந்துடக்கூடாதுன்னு தம்பி சமாதானம் பேச செந்தில கூப்பிட்டு வந்தான். உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? உங்க டைம் அப்படி இருக்குது. ஏய் வெளியே எடுக்க ஆள் இல்லாத நாங்க உள்ள இல்ல பெயில் எடுக்கிறேன்னு சொன்னேன். நோமால நீ தான் எடுக்கணும். நீ எடுக்காத நாங்க தான் வெளியே வந்தோம். ஐனி 1 வருஷமா உள்ள இருக்கிறதால நம்ம எவ்வளவு வாழ்ந்துக்கிறோம் தெரியாத குரலை குத்துருக்கிறான் பாடுறா. ஏய் வெளியே புளிங்கிறானுங்க இப்படி பேசுதுன்னு தெரிஞ்சது துண்டு போடுவாங்க. செந்தில் நீ சொன்னது தானே கேஸை வாங்கிட்டு உள்ள வந்தானுங்க. பண்றதுலயே பெரிய பாவம் நண்பனுக்கு செய்யற நம்பிக்கை कैसा दोस्त है। இப்போ கட்சி மாற்றத்தால சப்போர்ட் இல்லை, எல்லா இடத்துலையும் மூஞ்சடிக்க வேண்டியதாகுது. வேற ஒன்றும் பண்ண முடியல. என்ன அவசரம்? அடுத்த எலெக்ஷன்லாம் எங்க கட்சி தான் ஆட்சி வரும். ஏற்கனவே 1 வருஷமா உள்ள உட்காந்துக்கிறோம். இன்னும் 6 மாசம் நாங்க உள்ள உட்காந்து நீங்க வெளியே சுத்தி இருப்பீங்களா? வெளியே தொழில் செய்யறதா உள்ள உட்காந்து டம்ம வலிச்சிட்டு துண்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம்டா. கேஸ் வாங்கிக்கிறது நாங்க, உனக்கு என்னடா கஷ்டம்? நோ மணியனா என்ன சும்மா கேஸ் வாங்கிட்டேன் கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு ஊர்பட்ட புளிய காத்துருக்குது. கேஸ் வாங்க அதோ பெரிய கேஸ் வேற. இவ்வளவு பெரிய கேஸ் வேற யாருன்னா குத்துதா போதா அவரை நன்றி விசுவாசமா பண்ணுங்க. அவன்கிட்ட பேசல. அந்த சாவு அவங்களுக்குள்ள பகையை உண்டாக்கி ये कैसे लोग हैं नमक हराम। சண்டை போட்டதுக்காடா நீங்க பண்ணதெல்லாம் பொறுத்து கவனம் இருந்தேன். எல்லாம் ஒத்துமையா இருந்து அவங்க லைஃப்ல செட்டில் ஆகிங்க இருந்தாடா. ओ செந்தில் நீ சீக்கிரமா வெளியே குணா வெளியே வந்து பகையெல்லாம் காமிச்சிருக்காரு. ओ लगता नहीं कुछ तो ग्रज होगा यार। धनुष नॉर्थ चेन्नई वड़ा चेन्नई। ओ मतलब मैं गलत थी। नॉर्थ चेन्नई। वो चेन्नई में भी नॉर्थ चेन्नई तो कुछ स्पेशल जगह है वहाँ पे। हाँ 13 साल बाद சார் ஆன் டியூட்டி பார்ட்டிஸ் பிரசன்ட் சார். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் பேர் இல்ல சம்பளம் மட்டும் வாங்கிட்டு வேலை செய்யறதா எனக்கு வேணும். முடியலையா ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து கொடுங்க. நானே ரெக்கமெண்ட் பண்றேன். வாங்கிட்டு போயிட்டே இருங்க. இந்த கஞ்சா வெப்பன்ஸ் செல்போன் சாராயம் பவுடர் இது எதுவுமே இந்த ஜெயிலுக்குள்ளே வாஹ். கூடாது. இதெல்லாம் விற்கிற அக்யூஸ்டோட சேர்ந்துட்டு ஏதாச்சும் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா
எந்த ஜெயிலில் டியூட்டி பார்க்குறீங்களோ அதே ஜெயிலில் ரிமைண்ட் பண்ணுவேன். Salute. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கிரீவியன்ஸ்னா என்னை எப்போனாலும் வந்து பார்க்கலாம். यस ஐயா இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள வர ட்ரக் மொத்தம் ஒரு ஆள் கண்ட்ரோல் தான் இருக்குது, செந்தில். सेंथिल உள்ள ட்ரக்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு விற்கிறதுக்கும் ஒரு ये यहाँ का किंग बन गया भाई. ஜெயிலுள்ள இருக்கிற போலீஸ் அதிகாரிங்க டாக்டர் எல்லாருமே அவங்ககிட்ட பணம் வராங்க. वाह. செந்திலோட பிசினஸ் இப்ப ஜெயிலுள்ள பாத்துக்கிறவன் தாஸ். दास இவன் தான் இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள ட்ரக்ஸ் எப்படி வரணும் அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணன்றதை டிசைட் பண்றான். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி பண்றானுங்க. ட்ரக் ஒருத்தருக்கு காசு வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்குறானுங்க. MLM बना रखा है. ட்ரக் வச்சிருக்கவன் யாருன்னு தெரியாது, ட்ரக் வச்சிருக்கவன் பிடிச்சா காசு யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு தெரியாது. वाव. செந்திலுக்கு வெளியில இருந்து செல்போன், சிம் கார்டு, ட்ரக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுல ஒரு முக்கியமான ஆள் ராஜு. செந்திலுக்கு ஜெயிலுள்ள உள்ள பிசினஸ் இவ்வளவு நல்லா நடக்குதுன்னா அதுக்கு இவனும் ஒரு முக்கியமான காரணம். ட்ரக்ஸை டைரக்டா மறுபடியும் மொழியா எடுத்துட்டு வர முடியலன்னா இவனை மாதிரி சில பேர் உள்ள ஏத்திட்டு வந்துடுவானுங்க. அதுக்கு பேர் பெப்சின்றானுங்க. பெப்சி? எவ்வளவு செக்கிங் இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி பெப்சியை உள்ள எடுத்துட்டு வரதில்ல இந்த ராஜு கிங். தண்டனை ஜெயிலு இது ரெண்டுத்துலயும் சேர்த்து ஒரு நாளைக்கு 2 lakhs every single day. ஜெயிலுள்ள செந்தில் இருக்கிறது ஏழாவது जेल में அதுல இருக்கிற அத்தனை இன்மேட்ஸுமே அவனுக்கு வேலை செய்யறவங்க தான். யாருக்குமே பயப்பட மாட்டானுங்க. நான் அவ்வளோ सब சேர்த்து मिले हुए हैं. நம்ம அதிகாரிங்க ரைடு போனா உயிரோட வெளியில போக முடியாதுன்னு மிரட்டி அனுப்புறா செந்தில். அந்த பிளாக்குள்ள போகணும்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க. செந்தில் ஒத்துக்காம அந்த பிளாக்குள்ள வெளியால் யாருமே போக முடியாது. परमिशन के बिना ये जेल में रह रहा है, कहाँ रह रहा है? किंग भाई. அதுக்காக தான் ஜெயிலுக்கு வந்து கேஸ் எல்லாம் முடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் கேஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஜெயிலுலயே வச்சு முடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் குணா. गुना को அவங்க ரெண்டு मारना பேருக்கு है. ரொம்ப நாளா பகை இருக்கு. குணாக்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொடுக்குறவன் வேலு. वेलु வேலு தம்பி சிவா. शिवा. இவங்க கட்ட பஞ்சாயத்து பேங்குகளுக்கு வண்டியை ரெக்கவரி பண்ணி கொடுக்குறது ட்ரேட் யூனியன் இதெல்லாம் இவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ரொம்ப நேரமா ஃபோன் அடிச்சுன்னு இது ஒரு எடுத்து பேசு. ஹலோ எப்போ உங்க பொண்ணு எங்கன்னா போயிருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. பாப்பா குடிய ஸ்கூல் மணி சைட்டை நம்மளாண்ட கொடுங்க. போன பொண்ணு 1 மணி நேரத்துல திரும்பி வரும். செந்திலாண்ட போலாம் சேஃப்டின்னு நினைச்சிங்க. உங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு சாவு. इनका और सेंथिल की बड़ी लड़ाई है. 7வது பிளாக் விட்டு வெளியே வரவே மாட்டான். அப்ப வெளியே வந்தாலும் அவனை கொலை பண்றதுக்கு 11வது பிளாக்ல இருக்கிற குணாவோட ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குணாவுக்கும் செந்திலுக்கும் பகை ஆரம்பிச்சது இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ண ஒரு கொலையில தான். அலுமினிய தட்டு, கிச்சன்ல இருக்கிற கரண்டிங்க, டூத் பிரஷ் இதெல்லாம் வச்சு இவங்க வெப்பன்ஸ் ரெடி பண்ணிக்கிறாங்க. குணா बर्तनों से बनाया है. बना दिया. குணாக்காக வேலை செய்யறது மணி. ராஜன் காலத்துல இருந்து இவங்க எல்லாருக்குமே காட்ஃபாதர் மாதிரி. இந்த ரெண்டு கேங்க சண்டை போடாம தடுக்கிறதே நமக்கு ஜெயிலுக்குள்ள பெரிய வேலையா இருக்குங்க. இனிமே இந்த ஜெயிலுக்குள்ள அவங்க எப்படி ட்ரக்ஸ் விற்கிறாங்க, எப்படி சண்டை போறாங்கன்னு நான் பார்க்கறேன். इतना आसान नहीं होगा ஒரு सर. சாவு அதோட நேரடியாக சம்மந்தப்பட்டவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, மறைமுகமாக சம்மந்தப்பட்டவங்க வாழ்க்கையும் மாத்தும். आओ அந்த சாவு அன்பு வாழ்க்கையையும் மாத்துச்சு. நெத்தில ஒரு தன்மை. ஓ அடுத்து ये जेल में क्यों आए हैं? சார் வணக்கம்யா. என்ன கேஸ்? 2 பேரும் ஸ்டேஷன் வாசல்ல சண்டை வீட்டை போட்டாங்க. வீசுது. அதுக்கு போன எஸ்ஏ அடிச்சானுங்க. இவ்வளவு விஷயமா இருக்கும். எவ்வளவு கருக்கா குச்சாரு பாத்தீங்களா? ஜெயிலே எங்க எஸ்ஐ தான் சார். சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அவன பேர் உள்ள சார், வச்சுட்டீங்களா ஏய் சார்? போடா உள்ள போடா. ஓடான்ற. சார் அத பேர் ரெண்டா அடி பத்தி என்ன பண்ண போறீங்க? சிவாங்க. அப்பா பேரு சண்முகம். ओह अच्छा वो पूरी चेक करते हैं. ये இல்லன்னு சொல்றேன். அப்ப இதேனா? ओ यार எத்தனை வருஷம்ங்கற? ஒண்ணுதான் வச்சுக்கிறேன் சார். ஏய் முன்ன பத்தி எனக்கு தெரியாது. अच्छा उसके उसमें पेप्सी थी उसके बम में. நிறைய கேள்வி அடிக்கிறீங்க. ஏன்னா பிறந்த வசிக்கிறான் சோத்துக்கிற போறதுக்கு. போடா. சாவடிறான். சூத்தா லோட் வேடா. இவ்வளவு லோட் ஏத்தி வச்சிருக்கா. ओ माय गॉड ये कहां से भरी है उन्होंने इतनी चीजें. சார் என்ன சார் பிரதரோட போய் சொல்றீங்க? என்ன பண்ண போறாங்க முதல்ல? எனக்கு தெரியும். டேய் சிவா கம்னரு வா. போ. போடா. எல்லாரும் போங்க. டேய் சிவா என்னடா வந்தது வராதுமா. இந்த ரெண்டு கேங்குள்ள பஞ்சாயத்து பண்றதே எங்களுக்கு வேலையா போச்சுடா. சார் நான் உள்ள போனா உங்களுக்கு தான் தேவையில்லாத சீனாவும். டேய் கொடியரிக்காச்சு நாளைக்கு காலைல போலாம் கம்னருடா. ஒரு நைட் குவாரண்டில போறத கொஞ்சடா போயிடுவா. செந்தில் லேபிள்னா இவங்க அவ்வளவு அள்ளி. ஏய் சோம்சகா. வாடாங்க. என்ன புதுசா? ஆமா. என்ன கேஸ்? சண்டை கேஸ். ஜெயிலுக்குள்ள வந்தா போலீஸ்ல கூட திருடு. Don't lie, don't steal. ओ ये मारने आया है. வெயில் வெயில பேசி. ஏய் தரம் மறடா. ஏய் கீழ குடுறா. சிவா ஏய் அடே கென்னி அதெல்லாம் நான் தான் செய்வேன். ரெடி பண்ணி வச்சிரணும். धनुष को क्यों मारा? इनकी क्या गलती थी? अच्छा बचाने गए थे. ரொம்ப நாளா ரூட் அடிக்க பாத்துனுக்குறான். ஆனா இன்னைக்கு தான் நம்ம தான் அவனை அச்சுடன்னு வச்சுக்கேன். இன்னைக்கு சென்ட்ரல்ல ரெண்டு லேபிள் தான் பெரிய லேபிள். ஒன்னு செந்தில் செந்தில் और गुना. குணா. தா அவன் காணுக்குறானல்ல. அவனுங்க நம்மலாம் செந்தில் லேபிள். அந்த சிவா குணான்ற ஒரு லேபிள்.
தடிங்க சிவா உரி உச்சினுக்கிறானுங்க கன்ஃபார்மாக அவங்க ஆளுங்க அவனை எதனா பண்ண பார்ப்பானுங்க நீ கவலைப்படாத எனக்காக நீ ரிஸ்க் எடுத்துக்கிற எங்கள் ஆளுங்க சொல்லி நான் உன்னை காப்பாற்றுறேன் अरे ये तो भोले भाले आदमी है, इनको क्यों इसमें डाल रहे हो? நினைக்கிறான் பாரு அவனா சிவாவோட அண்ணா வேலு அவனுக்கு பிளாக்ல போட்டு சொல்லு अरे यार அவனுக்கு ஸ்கெட்சி போட்டானுன்னு நினைக்கிறேன் நீ அவனுக்கு பிளாக்ல மாட்டின கண்டம் ஓ குணா के ब्लॉक में போட சொல்றாங்க ஐயா சண்முகம் பொம்பளை கேசுங்கய்யா ராஜி ஐயா அவன் பிளாக்ல ஒன்று போட்டானுங்க अपने फांसी लगा लेना। எல்லாம் வரதே வா கல்லு உடைக்கிற ஜெயில கண்ணு முழிக்கிற இரவுல தப்பிச்சு போகவும் வழி இல்ல எப்ப கிடைக்கும் ஒரு वाह கல்லு உடைக்கிற ஜெயில கண்ணு முழிக்கிற இரவுல தப்பிச்சு போகவும் வழி இல்ல அண்ணன் பேசி நம்ம பிளாக்ல அவனை சேர்த்து விடணும் மத்திய சிறையில நாலத்தி உதையில पापा மத்திய சிறையில நாலத்தி உதையில இல்லடா இன்னும் செக்யூரிட்டி ஒன்ல தான் வச்சுக்கிறாங்க கைது போட்டாங்க இதோ தேவையா போய் நான் ओ फंस गए, नहीं आना था यहाँ पे। என்னடா பாக்குற படா इतने सीधे हैं बेचारे भाई इनको ये तो उल्टा, अब ये तो रिफ्लेक्स एक्शन होता है ना, किसी को मारने आ रहे हो तुम बचा लेते हो एक बार के लिए। மணிடா சொன்னல வந்தான் நான் கூப்பிடுறேன் பேர் என்னடா அன்பு என் பொண்ணு பிரச்சனை தான் சிவா கேஸ் வாங்குற மாதிரி ஆயிட்டுது நேற்று நடந்த அசால்ட்டு கூட இவனால தான் மிஸ் ஆயிடுச்சு ஒரு கோல்ஸ் छोड़ रहे சமது உனக்கு நாளைக்கு வேலை இல்லை ஆமாண்ணா வேலை இவனை சம்பதுக்கு பதிலாக ஆல்டியா போட்டு இந்த ஃபாரின்காரங்கெல்லாம் Helper. இருக்காங்க அவங்க ரேஷன்ல கிடைக்கிற பீப்பு பன்னீர் இதெல்லாம் சமைச்சு லேபிள்காரங்க வித்துருவாங்க ஹாய் ஆன் Hey Sambad, how are you I'm good. this is my friend Andre Hi. new admission Oh, new admission. न्यू एडमिशन एडमिशन स्कूल है ये कोई no one special me Oh. I give money Okay. ஏய் இறங்கடா ஓட தேங்கால சிரஞ்சை வச்சு சாரா ओ माय गॉड मेरे को लगा नारियल ही है, मेरे को भी यही लगा था சரிண்ணா यहाँ कोई चीज रियल नहीं है। பெரிய விஷயம் இல்ல மூணு தானே முக்கியம் உன்னை பார்க்க வரவங்களே 20 பாக்கெட் பிஸ்கெட் 50 பீடி 10 பெட்ஷீட் இதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னா அப்பதான் பிளாக்ல இருக்கிற மத்தவங்க உன்னை மதிப்பாங்க அதெல்லாம் சேர்த்து எனக்கு யாரும் இல்லை அப்பனா நீ என்ன மாதிரி ஆல்ட்டியா தான் சுத்தணும் हेल्पर बनू बस என் மூஞ்சி எடுத்து போயிட்டு அன்னிக்கிட்ட சேர்த்துரு என்னது இது சுத்துறேன்னு வந்துடுறாங்க अरे यार ये नहीं करना चाहिए यार उसके सब खाना वेस्ट हो रहा है यार। போலீஸ்ல காசு கொடுத்துட்டு முஸ்லீம் வரீங்களா இனி எது வந்தாலும் எவன் வந்தாலும் பெட்டிஷன் ரூம் வழியா தான் வரணும் ஸ்பெஷல் ஆர்டர் இல்லாம இந்த கேட் வழியா ஏதாவது வந்தது உங்க யூனிஃபார்ம்ல கட்டி எல்லாரும் ரிமைண்ட் பண்ணிடுவாங்க पर चलो ये जरूरी भी है। வெளியே இருந்து எவ்வளோ கட்சிக்காரன் சொல்லி விட்றானா அதான் சூப்பர் ரோல டைட் பண்றான் பண்ணிட்டு வர்றான் நானா பண்ணிட்டேன் ஜெயிலுள்ள போடட்டும் மோகன்ல நான் அவன் தெரிஞ்சுக்குவாரு அக்கற நானுங்க நீங்க நம்பர் தான் प्रिजन में ड्रग्स नहीं होंगे तो अच्छा ही होगा ना। नाइस है ना वो है ना நாலத்தி உதையில போது சம்பது எல்லாருமே கறிவேடா உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்ப நடக்கும் சம்பத்து அவனுக்கு கொஞ்சம் கறி ओ வாங்கலாம் இல்ல அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எல்லாருக்கும் வச்சுட்டா அப்புறம் இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொடுப்போ சொல்றாங்கல்ல ओ டேய் ये कितने भले के लिए काम करते हैं पर कुछ सुनता ही नहीं इनकी। வாங்க முடி போட கறி வாங்க துடியாதுடா போகிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாண்ணா அங்கே இங்கே இங்கே ये कैसे है ये? எத்தனை வாட்டி சொல்றது ஜெயில் உள்ள திருடாத போய் சொல்லாதன்னு बजाय इसके बोलने के चल थैंक यू। புதுப்பையா கக்கூஸ் கை நான் கேட்குறேன் அந்த மூளை கீழே தண்ணி விட்டுறாத டப்பி ஒன்று இருக்கும் அதை எடுத்து ஓர வச்சுட்டு கைவே हाय उधर कौन है? हाय यू ஏய் எல்லாம் வெளிய போ வெளிய போ 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 उधर क्यों फोन रखा हुआ है? तो ये फंस जाएंगे இவங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல நீ ஏன் கொடுத்துட்டா உனக்கு மரியாதை இல்ல யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டோம் மொத்தம் ஐயா எனக்கு தெரியுங்க எடுத்துக்கிறா अरे नहीं देना था, ये फंस जाएंगे, ऐसे थोड़ा ना देना था। அவரை கூப்பிட்டு और उसको बाहर निकाल दिया। वाह அவர் தான் ஐயா ओ उसको नहीं इसको लेके जा रहे हैं ओ
अब तो ये गए अभी गए। उनको लगा था हेल्प करने से ये गए हो गॉड எங்கேயா அவன் போன் எடுத்து கொடுத்தான்ல ஐயா அவனையே சொன்னீங்க இவன் நினைச்சீங்க थैंक गॉड है सही टाइम पे आ गए भाई क्या हालत कर दी होगी वो तेरी அன்பு ஒரு நல்ல கேரம் போர்ட் பிளேயர்ன்றதால தான் இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருக்கான். அன்பு, ஆட்டம், பத்மா பெஸ்ட் பிளேயர். ये प्रो रह चुके हैं प्रो कैरम प्लेयर वाह அன்னைக்கு அவனை பெட் மேட்ச் ஆட கூப்பிட்டு போனது இன்னைக்கு ஜெயிலுள்ள உள்ள அவனை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்க சிவா தான். ஒரு நல்ல பிளேயர் வந்து உட்கார வச்சுக்கிறான் யாருமே அவன் மேல பெட்டு கட்ட மாட்டாங்க. டேய் விட்றா நான் கட்டுறேன் மொத்தத்தையும் நம்ம அழியும் போடலாம். கூட்டத்தெல்லாம் பார்த்து விடாத உன் கேம் ஆடு நம்ம தான் கழிக்கிறோம். அன்புக்கு முதல்ல போர்டு ஆட கற்றுக் கொடுத்தது ராஜன். राजन அந்த ஊரில் அன்பு வயசு பசங்களுக்கு ராஜன் தான் எம்ஜிஆர், ரஜினி எல்லாமே. ராஜன் சொன்னால் அவங்க செய்வாங்க. क्या बात है यार ஊர் பசங்களுக்காக சிங்காரவேலர் நினைவு மண்டபத்தை கட்டினது ராஜன் தான். டேய் பசங்களா இந்த மன்றம் தோன்றதுக்கதே உங்களுக்கு வருஷம் தான். அண்ணன்கள் மாதிரி ஊக்கடிக்கலாம், சர்க்கு ஓட்டலாம், தம்மு ஓட்டலாம், ஏன்னு கேட்க வந்தால் போலீஸ் அடிச்சு ஓட்டலாம். அந்த மாதிரிலாம் நினைய முடியாது. நீங்களாம் இதை தாண்டி போயிடணும். நல்லா படிக்கிறவன் படிப்பு வராதவன் போர்டு ஆடு, பாக்ஸிங்கு, ஃபுட்பாலு. क्या बढ़िया आदमी है यार पढ़ाई करो या बाकी सब करो போஸ்டிங் ஆகலாம். போஸ்டிங் ஆகி வெளியூர் போங்க. போய் சம்பாரிச்சு புதுசா கற்றுட்டு திரும்ப ஊருக்கு வாங்க. வந்து ஊரை நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. वाह राजन बहुत अच्छी बात है வரமாட்டான்டா. நம்ம தான் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மன்றமே ஆரம்பிச்சுக்கிறோம். போர்டு ஆடினா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ராஜன் சொன்னான். அதனால அன்பு போர்டு ஆட ஆரம்பித்தான். இன்னைக்கு வரைக்கும் ஆடிட்டு இருக்கான். இந்தாப்பா அன்பு பேர் ஆயிரப்பா. वाह क्या बात है मैं इतना अच्छा कभी नहीं खेल पाता थोड़ा थोड़ा ही खेल पाता हूँ चलो 10 रानी फंस गई रानी के बाद भी निकालनी पड़ती है ना एक और ओ ये अलाउड थोड़ा होता है पीछे थोड़ा ऐसे मार नहीं सकते कर हैं सकते हाँ वही ना यूं करके नहीं कर सकते हाँ पीछे नहीं मार सकते शायद पता नहीं யோ ஆடுறான்ல வருஷம் கழிச்சது சொல்றேன் பயப்படுறியா? पीलेंगे ஆனா மூணு மேட்ச் மேல கழிச்சுக்கிறாரு நீ தான் பண்ணிட்டு வந்து பெட்டுக்கு அதுக்கப்புறம் ஆடுத கலைங்களா? ए निकाल निकाल ले ओ चलो எப்பா ஸ்ரீபெரும்புத்தூர்லையா? என்னாச்சு? ஏய்யா நம்ம ராஜா இதை மட்டும் பண்ணிட்டாங்க. நம்ம ओ राजीव गांधी के टाइम की बात है புது பாரா ஓ எம்ஜிஆருக்கு அப்புறம் இவரா? उन लोगों के लिए राजीव गांधी कुछ था ही नहीं ராஜா இதை கொலை பண்ணிட்டாங்க. நம்ம அப்படியா? ஒரே கல்யாணம் அடுத்த மேட்ச் நம்ம மண்டலத்துல இருந்து நிறைய பிள்ளைங்களை பெட் மேட்ச் ஆட இட்டு வந்துக்கிறேன். அது ஸ்பெஷல் காலத்துல நம்ம மாதிரியே ஸ்டோக் வச்சு நம்ம ஸ்டார்ட் பாடுற லைன்ல மாத்திராத. இதை வச்சா வாரம் 500,000 கேட்டுக்கலாம். வந்தேன் தம்பி எனக்கு பெட் மேட்ச் ஆடுறது தெரிஞ்சா கோச்சி வரணும். டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன் ரெடியா சொல்லிக்கிறாரு. டேய் தம்பி என்னடா தெரியும் பெட் மேட்ச் ஆடினேரு நீ தான் நேஷனல் சாம்பியன்டா. இந்தா இது உனக்கு. நான் வாடனா இருட்டு செலவு इतने पैसे में से उसका इतना ही शेयर वो भी वो ले नहीं रहे थे अरे இதான் சாகன ஆவாரம் கடை உள்ள ये क्या कर रहे हैं अरे भाई वो दंगे चल रहे होंगे கள்ளச்சி டிவி கடைக்காரன் கண்டான் क्या वो நாம கூட்டணும் சரி ஓகேமா ஒரே போவா பைசாக்குள்ள புண்டாடா ये बहुत गलत बात है கூட பண்ணல இப்ப நான் ये क्या है அவனை புடிச்சிக்கே தரவே நான் பாத்து கம்ப்ளீட் சொல்றேன். டேய் புடா டேய் உனக்கு தரமா இருந்தா கடவுள புந்து நீ எடுத்துடா. நான் கஷ்டப்பட்டு வந்து போறே நீ ஓமால சொல்லேற. ओ लड़की है मुझे लगी थी लड़की है கோயிந்தம்மா வால இந்த மங்கரல்ல வால कितनी खुशी से खेल रहे हैं பர்மா லுங்கி நினைச்ச ओ वाह इतने प्यार से मार खा रहे हैं जा ले जा दिया पर मम्मी से मार खाएंगे ये क्या चल रहा है ये सही है वो हमसे बहुत पैसा मांगता था अब उसकी दुकान चुक रही है तो हम लोग भी लेके जाएंगे ये बहुत हिलेरियस सीन था वैसे सही नहीं है அப்ப மறைக்குது பார் உடைச்ச பாத்தோட தூக்கி குத்துட்டு வந்து டைம் மிஷின் தான்
4 துணி கிணி தச்சு சும்மா அதான் ஒரு கிரைண்டர் கட்சிக்குது இவ்வளவு பெரிய டப்பா ஒண்ணு கட்சிக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டு அடி வாங்கி அந்த மிஷின் எடுக்க வச்ச உன்ன मार खाइए ஏன் வசந்தியா அந்த காலை மாமா 4 கடையை உடைச்சு அங்க அம்மாக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பாத்து ये कोई अचीवमेंट की बात नहीं है அந்த கேடி பையன் உன் புள்ள மாதிரி போர்டு ஆட தெரியுமா உனக்கு போர்டு ஆட தெரிஞ்சுன்னா நான் பிரயோஜனம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பண்ணுமா ஒரு சோகத்துல மன வேதனையில கடைய ஒடிச்சு பொருள்களை எடுத்துப்பாங்க இந்தா போர்டு அடி கிழிச்ச காசு துட்டு கூட சம்பாதிக்கலாம் கொடுக்கல நாங்க உள்ள வந்து எடுத்தோம்னா யார் வீட்ல பொருள் எடுக்கிறோமோ அவங்க மேல கண்டிப்பா கேஸ் போடுவோம் நீங்களா எடுத்துட்டு வந்து குத்துட்டா கேஸ் இல்ல சார் ராஜீவ் காந்தியை சாவச்சிட்டாங்க சார் அவர் இந்தியாவில எவ்வளவு பெரிய தலைவர் நாங்களாம் எவ்வளவு கான்ல இருக்கிறோம் தெரியுமா இப்ப வந்து பொல்லை திருப்பி கூட மயிரை கூடன்னு சொல்றீங்க ये क्या रीजन அதெல்லாம் பார்த்தா திட்டு பச மாதிரி தெரிஞ்சா சார் உங்களுக்கு போங்க சார் தொங்குற பேச்ச தூக்கி விடுங்க உனக்கு அதே ஏஞ்சி நீங்க பார்த்து வச்சுக்க देगा तो कोई भी नहीं நகை திரும்ப போறாங்க இங்க வந்துட்டீங்க அண்டான் திருப்பி விடு குண்டான் திருப்பி விடு சேட்ட வந்துட்டீங்க போங்க சார் வேலையை பார்த்துங்க நம்மளோட என்ன நடக்குது அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஏற்கனவே இங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க சார் தம்பி இங்க வந்து சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்க சார் தம்பி தம்பி ராஜன் கூட பிறந்தவன் ராஜனுக்கு அப்புறம் ஊர் ஜனம் மதிக்கிறது இவனதான் எல்லாரும் நல்லா கேட்டுங்க நேத்து நைட்டு ஊர்ல இருக்கிற கடைகள்லாம் வச்சு நம்ம ஊர் ஆளுங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கீங்க அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து நம்மள நம்பி இங்க வந்து கடை வச்சுக்கிறாங்க நம்ம தானப்பா அவங்களுக்கு சேஃப்டி பண்ணி கொடுக்கணும் அவங்கவுங்க வீட்டுல எடுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாம் तंबी ने बोल दिया மாமா கொஞ்சம் தூக்குடா सब लोग ला रहे हैं कि सिर्फ यही लेके आ रहे हैं इनको थंबी से पूरा प्यार है எல்லாரும் அடி சொல்ல நம்மள அடிலாம் நல்லா இருக்காது मैं अकेला रह जाता सॉलिडाइट टीवी अरे यार क्या है वॉशिंग मशीन என்ன தெரியுமா உங்களுக்கு இது என்ன சொல்ல விட்டு போற இது என்ன வேணா இருக்கட்டும் கூடு இத வச்சு என்ன பண்ண போற வேலை காலத்துல தண்ணி காலையில கஷ்டம் எனக்கு தெரியும் இதுல பேரு ட்ரம்முக்கு தண்ணி புடிச்சு வச்சு पानी रखने के लिए मशीन आंटी பொருளை கச்சிதா இங்க மட்டும் தானே வச்சிருக்காங்க எந்த ஊர்லயும் ரமேஷ்னா கிளம்புறேன் वाह तंबी சீக்கிரம் எடுத்து போய் கொடுறா ஓடுறா அன்பை வீட்டுல வந்து பார்க்க சொல்லு உன்னை மட்டும் எதுக்குடா தனியா வர சொல்லிக்கிறாரு தெரியலடா நைட்டு போர்டு சொல்ல கூட சிவான் தானே சண்டை வச்சிருந்தாரு நம்ம கம்மன் தானே இருந்தோம் அவர் காலையில வந்து கேட்டப்ப கூட பொருளை நம்ம தானே முதல்ல இருந்து கொடுத்தான் என்னன்னு தெரியல கூப்பிட்டுறாரு பாத்துங்க क्या हिलेरियस सीन था ये और लास्ट में तो इतना ज़्यादा फन हुआ था ना जैसे वो जा के सारी शॉप्स लूट रहे थे और उन्होंने जिस तरीके से मतलब पूरा अपना किया था ना वो मतलब लाइक वो यंग है और उनकी मदर जो है ना वो बहुत वो है हसल वाली है कि लाइक हमारे को अगर परेशान करे तो हम भी करेंगे और पूरा गांव जाके वो शॉप्स लूट के आ गया था और ये स्टोरीज मैंने रियल में भी सुनी हुई है लाइक ऐसे लाइक सहारनपुर करके जगह है वहाँ पे भी एक हुआ था तो राइटिंग हुई थी तो लोग पहले ही करते कि दुकानें लूट देते हैं और पूरी ख़त्म कर देते हैं और यही सेम हुआ और उसके बाद मतलब ये वापस करने गए हैं वो मतलब थंबी का मतलब मेरे ख्याल से बहुत बड़ा नाम है वरना ऐसे लोग नहीं करते हैं सच में मतलब ये मूवी की स्टार्ट कैसे हुई थी ना कि वो ब्लड वाला वो चाकू उन्होंने टेबल पे रखा ही रखा पर मैंने तो बिल्कुल एक्सपेक्ट नहीं किया था कि ये मूवी जो है इतनी हिलेरियस होगी यार और चीज़ों को कितना नेचुरल रखा गया है लाइक ताने देना ये करना और वो उसकी मम्मा बोल रही थी कि कैरम में क्या रखा है वो बोल रहे थे मैं गवर्नमेंट जॉब मेरे को मिलेगी वगैरह वगैरह एंड वो जब वो लड़की से टकरा गए थे तब वो हंसते हंसते उन्होंने वो मुक्का खाया था पेट में हाँ उसको वो स्विंग मशीन भी दे दी थी अब उस लड़की ने वापस किया कि नहीं वो भी नहीं पता और जहाँ तक बात करें ना तो स्टार्टिंग में तो गुना और सेंथिल की पूरी इनकी जो कंपनी है अब उनकी लड़ाई चल रही है दोनों के बीच में सो देखेंगे क्या होता है बिकॉज कैरेक्टर्स तो बहुत सारे इंट्रोड्यूस हो चुके हैं अभी धीरे धीरे हमें उनके साथ और ज़्यादा वेरवा करवाया जा रहा है तो आप लोग कैसे लगा पे कमेंट सेक्शन में जरूर बताएगा तो लाइक करते जाइए कमेंट करते जाइए शेयर करते जाइए और सब्सक्राइब करिए बाय।